ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசிமணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் வாழைக்காய் பொரியல் பார்க்கலாம். இந்த வாழைக்காய் பொரியல் எல்லா வகை சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த டேஸ்டியான வாழைக்காய் பொரியல் ஈஸியாக சூப்பராக எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காய்ஞ்சதும் அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அதிலெல்லாம் பொரிஞ்சதும் அது கூட பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துட்டு, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இந்த அளவுக்கு வதக்கிட்டு இப்போ ஒரு வாழைக்காய் அதை கட் பண்ணியிருந்தேன், இந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கலாம். இப்போ சேர்த்துட்டு 1 நிமிஷம் நான் மூடி வச்சுக்கிறேன். அதோட பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் சில்லி பவுடர், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாங்க. நல்லா இந்த மசாலாலாம் வாழைக்காலெல்லாம் நல்லா ஏறுற மாதிரி நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் மூடி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், வாழைக்காலாம் சூப்பராக வந்திருக்கு, மொறுன்ட்டு. இப்போ வாழைக்காய் வறுவல் ரெடியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ஃபைனலாக பெருங்காயத்தூளும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்துக்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுது. இந்த வாழைக்காய் பொரியல் எல்லா வகை சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், துளசிமணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.